Good morning students. We are going to see about nutritional value of honey. How honey is made. Nectar itself is composed mainly of sucrose and water. So nectar என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஃப்ளவர் சப்ஸ்டன்ஸ் ஃப்ளவர்ஸ்லேருந்து எடுக்கப்படுற அந்த லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் ஸ்வீட்டி லிக்யூட் சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான் நெக்டர்னு சொல்கிறோம். அந்தமாரி எடுக்கப்படுற நெக்டரில் வந்து அதிகமாக சுக்ரோஸ் அண்ட் வாட்டர்னுடைய கண்டென்ட் இருக்குது. பீஸ் வந்து அப்படி எடுத்துகிட்டு வர அந்த நெக்டரை வந்து தன்னுடைய பாடியிலேருந்து என்சைம்ஸை வந்து உற்பத்தி பண்ணுது. அதை இந்த நெக்டர் கூட ஆட் பண்ணுது. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அடிஷ்னல் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. முக்கியமாக வந்து சுக்ரோஸ் இன்ட்டு ஃப்ரக்டோஸ் ஆகும், குளுக்கோஸ் ஆகும். அது என்ன பண்ணுது அப்படின்னா சேஞ்ச் செய்யப்படுது, அது ஸ்டோர் செய்யப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அந்தமாரி கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் ஹனி கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக எவாப்ரேட் நடக்குது. அப்படி எவாப்ரேஷன் நடந்து அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸசிவ் வாட்டர் கண்டிஷன் வந்து எவாப்ரேட் ஆகிடுது. ஹனி தன்னுடைய கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் ஆகுது. இதுதான் ஹனி. ஹனி இஸ் அ சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஆமாம், ஹனி வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு. 80% நேச்சுரல் சுகர், மோஸ்ட்லி ஃப்ரக்டோஸ் அண்ட் குளுக்கோஸ். Due to high level of fructose, honey is sweeter than table sugar. டேபிள் சுகரை காட்டிலும் நல்ல ஸ்வீட் டேஸ்ட் இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால. 18% வாட்டர் சப்ஸ்டன்ஸ் இருக்குது, 2% மினரல், விட்டமின் அண்டு போலன் அண்டு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஃபேட் அண்ட் கொலஸ்ட்ரால் சுத்தமாக கிடையாது. Honey's composition with respect to carbohydrates, honey is mainly fructose and glucose. Fructose வந்து 38.5% இருக்குது, குளுக்கோஸ் வந்து 31% இருக்குது. Honey's remaining carbohydrates include maltose, sucrose and other complex carbohydrates இருக்குது. ஹனி ஆல்சோ கண்டெய்ன்ஸ் டைனி அமௌண்ட் ஆஃப் செவரல் காம்பவுண்ட்ஸ். இது தவிர்த்து மேலே இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் காம்பவுண்ட்ஸ் தவிர்த்து அதர் சம் சப்ஸ்டன்சஸ் இதில் இருக்குது, காம்பவுண்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, கிரிப்சின் இருக்குது, அதேமாரி வந்து பினோபாங்க்சின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கேட்டலைஸ்கிற என்சைம் இருக்குது, அதேமாரி பினோசெம்ப்ரின் அப்படிங்கிற காம்பவுண்ட் இதில் அதிகமாக இருக்குது. The specific composition of any batch of honey depends on the flower available to the bees that produced the honey. எந்த இடத்துல ஹனி உற்பத்தி செய்யப்படுதோ அந்த இடத்தினுடைய ஃப்ளவரல் ரிச்னஸை பொறுத்து இந்த ஹனியினுடைய காம்போசிஷனில் சேஞ்சஸ் ஏற்படலாம். மேலே நம்ம சொல்லியிருக்கிற காம்போசிஷன் தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த ரிச்னஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ, என்ன மாதிரியான ஃப்ளவர்ஸ் எந்த மாதிரியான பிளான்ட்ஸ் அதிகமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஹனியினுடைய காம்போசிஷனில் சேஞ்சஸ் இருக்கும். குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் ஹனி. ஹை குவாலிட்டி ஹனி கேன் பி டிஸ்டிங்விஷ்ட் பை ஃப்ராக்ரன்ஸ், டேஸ்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி. நல்ல ஒரு ஹனி, குவாலிட்டியான ஹனி அப்படின்னா நல்ல ஃப்ராக்ரன்ஸு, டேஸ்ட் இருக்கும், கன்சிஸ்டன்சி இருக்கும். வாட்டரி சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ்லேயோ டேஸ்ட்லேயோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா காம்ப்ரமைசேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதாவது அதில் வந்து கலப்படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல மெச்சூரான ஹனி அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அதுலேருந்து வெளிப்படுற அந்த ட்ராப்லெட்ஸ், ஹனி ட்ராப்லெட்ஸ் கீழே விழுகும்போது அது பீட் ஃபார்மேஷன் நடக்கணும். அந்த பீட் ஃபார்மேஷன் நடக்கலை, வந்து வாட்டரி சப்ஸ்டன்ஸாக இருக்குது, பீட் ஃபார்மேஷன் நடக்கலை அப்படின்னா அந்த ஹனி ப்ராப்பராக ஃபார்ம் ஆகலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ஹனி வென் போர்டு ஷுட் ஃபார்ம் ஸ்மால் டெம்பரரி லேயர்ஸ் தட் டிஸப்பியர் fairly quickly, indicating high viscosity. If not, it indicates excessive water content of the product. ஸோ அந்தமாரி விழுகும்போது அந்த பீட்ஸு ஃபார்மேஷன் நடக்காமல் லேயர்ஸ் ஃபார்மேஷன் தான் இருக்குது, பீடு இல்லாமல் இருக்குது, கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஹனியில் வாட்டரி சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் 18% வாட்டர் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்குறோம். அது 18% இல்லாமல் கூடுதலாக இருக்கலாம், 20% அதுக்கு மேலேயோ வாட்டர் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் பட்சத்தில்
அது வந்து கன்சிஸ்டன்சி ப்ராப்பர் மெயின்டைன் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ அது வந்து நம்ம வந்து நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்னு சொல்ல மாட்டோம். ஹனி வித் எக்ஸசிவ் வாட்டர் கண்டென்ட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் லாங் டேர்ம் ப்ரிசர்வேஷன். ஹனியில் வாட்டர் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது 18% மேலே அப்படிங்கும்போது அது என்ன பண்ண முடியாது, லாங் டேர்ம் ப்ரிசர்வேஷனுக்கு பண்ண முடியாது. வாட்டர் சப்ஸ்டன்ஸை குறைச்சி அது எவாபரேட் ஆச்சு அப்படின்னா தான் லாங் டேர்ம் பர்பஸுக்கு என்ன பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு புரிஞ்சுக்கலாம் ப்ராப்பராக நல்ல குவாலிட்டி ஹனியாக இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். In jars, fresh honey should appear as a pure, consistent fluid and should not set in layers. Within a few weeks to the few months of extraction, many varieties of honey crystallize into cream colored solid. ஸோ ஒரு நல்ல பியூரிஃபை செய்யப்பட்ட கன்சிஸ்டன்சியில் இருக்கக்கூடிய ஹனியாக இருக்கும் பட்சத்தில் வந்து லேயர்ஸ் ஃபார்மேஷன் இருக்காது, பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கும், கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக இருக்கும், கலர் டிஃப்ரென்சியேஷன் இருக்காது, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேயர்ஸ் இருக்காது, கிறிஸ்டலைசேஷன் ஃபார்மாக இருக்காது, க்ளவுட்லினஸ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் ஃபார்மேஷன் நடந்திருக்காது. இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். அதர்வைஸ் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ராப்பராக வந்து அது என்ன பண்ணிக்கப்படலை அப்படின்னா குவாலிட்டி பர்பஸ் சால்வ் செய்யப்படலை, ப்ராப்பராக சுத்திகரிப்பு செய்யப்படலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சம் வெரைட்டி ஆஃப் ஹனி இன்க்ளூட் டியூபுலோ, அக்கேஷியா அண்டு சாகே கிறிஸ்டலைஸ் லெஸ் ரெகுலர்லி. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் டியூபுலோ, அக்கேஷியா மாதிரியான இந்த வெரைட்டி ஆஃப் ஹனி வந்து நார்மலாக வந்து நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கும், கிறிஸ்டலைசேஷன் ஃபார்ம் ஆகுது, லெஸ் கிறிஸ்டலைசேஷன் தான் ஃபார்ம் ஆக முடியும். ஸோ எந்த வெதர் கண்டிஷன் இருந்தாலும் ப்ராப்பராக மெயின்டைன் செய்யப்படலாம், குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் இருக்காது. ஹனி மே பி ஹீட்டட் டியூரிங் பாட்லிங் at temperatures of 40 to 49 degrees Celsius to delay or inhibit crystallization. இந்த crystallization ஆகாமல் இருக்கிறதுக்காக பாட்லிங் பண்ணும்போது, பேக்கேஜ் அண்ட் பாட்லிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஹனியை ஸ்லைட்டாக ஹீட் பண்ணுவாங்க, கை பொறுக்கிற அளவுக்கு 40 to 49 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணுவாங்க. அப்படி ஹீட் பண்ணி அது கிறிஸ்டலைஸ் செய்யும்போது வாட்டர் எவாப்ரேஷன் செய்யப்பட்டது துரிதப்படுத்தப்படும். அதே மாதிரி வந்து கிறிஸ்டல் ஃபார்மேஷனை இது இன்ஹிபிட் பண்ணிடும், ஏர் டைட் கம்பைன் பண்ணி பேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பாட்டிலில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போகும்போது நம்ம வாட்டரில் அந்த ஹனியில் வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாமல் பியூரஸ்ட் ஃபார்மில் இருக்கும், கிறிஸ்டலைசேஷன் ஃபார்ம் ஆகாது. ஓவர் ஹீட்டிங் இஸ் இண்டிகேட்டட் பை சேஞ்ச் இன் என்சைம் லெவல். ஓகே, ஓவர் ஹீட்டிங் செய்யும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா என்சைம்ஸ் வந்து நிறைய பார்த்தோம், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருந்துச்சு, என்சைம்ஸ் இருந்துச்சு. ஹனிங்கிறது என்னென்னு பார்த்தோம், நெக்டர் வந்து காம்போசிஷன் சேஞ்ச் ஆகுனதுக்கு ஹனி பீஸ்லேருந்து கிடைக்கப்பட்ட அந்த என்சைம்ஸ் தான் காரணம் சொன்னோம். ஸோ அது வந்து சேஞ்ச் பண்ணிச்சு பார்த்தீங்களா, குளுக்கோஸ் ஆகும், ஃப்ரக்டோஸ் ஆகும், சுக்ரோஸ் ஆகும், சேஞ்ச் பண்ணிச்சு. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும் ஓவர் ஹீட் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் 50 டிகிரி அதுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது இந்த என்சைமெட்டிக் லெவலில் வந்து சேஞ்ச் ஆகிரும். அப்போ ஃபுட்டு வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல ஹனி இல்லைங்கிறத, குவாலிட்டி ஹனி இல்லைங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். A 2008 Italian study determined nuclear magnetic resonance spectroscopy can be used to distinguish between different honey types and can be used to pinpoint the area where it was produced. ஸோ இந்த ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூஸ் பண்ணும்போது, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங்கிற இன்ஸ்ட்ருமெண்டேஷன் யூஸ் பண்ணும்போது எந்த டைப் ஆஃப் ஹனி எந்த ஏரியாவிலேருந்து கலெக்ட் செய்யப்படுது, அதில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்போ அது எந்தெந்த இடத்துலேருந்து கலெக்ட் செய்யப்பட்டது, ஏன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எந்த மாதிரியான ஹனி உற்பத்தி செய்யப்பட்டது அப்படிங்கிறத ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்க முடியும். காம்போசிஷன்ஸையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹனி அண்ட் வாட்டர் கண்டென்ட். ஆல் அன்பேஸ்டரைஸ்டு ரா ஹனி கண்டெய்ன்ஸ் வைல்ட் ஈஸ்ட். எதுக்கு சுத்தப்படுத்தப்படுதுன்னா அதில் வந்து அன்பியூரஸ்டு ரா ஹனியில் வந்து எல்லாமே இருக்கும், பாலன்ஸ் இருக்கும், வேஸ்டேஜ் இருக்கும், ஃப்ளவரல் பார்ட்ஸ் இருக்கும்,
புரோட்டீன் கண்டென்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே இருக்கும்போது இயல்பாகவே அது என்ன நடக்கலாம், ரியாக்ஷன் சேஞ்ச் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அன்பேஸ்டரைஸ்டு ரா ஹனி கண்டெய்ன்ஸ் வைல்டு ஈஸ்ட் இருக்குன்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட வரக்கிற ஹனியை வந்து பேஸ்டரைசேஷன் செய்யப்பட்டு தான் வருது. அது நேரம் வரதுனால பியூரஸ்ட் ஃபார்மில் நமக்கு கிடைக்குது. ரா ஹனியாக இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து அன்பேஸ்டரைசேஷன் கண்டிஷனில் இருக்கும் பட்சத்தில் வைல்டு ஈஸ்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டியூ டு ஹை சுகர் கான்சன்ட்ரேஷன், these yeast will pose little risk in low moisture honey. ஸோ இது ஹை சுகர் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹனியில் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அதனால் அந்த கண்டிஷன்ஸ் அதிகமாக மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா இதனால் என்ன நடக்கலாம், மாய்ஸ்சர் ஹனி, லோ மாய்ஸ்சர் ஹனி வந்து நம்ம அதை சுத்தப்படுத்தும் போது கான்சன்ட்ரேட் செய்யும்போது நமக்கு எடுக்க முடியும். ஒருவேளை நம்ம அது ப்ராப்பராக கவனிக்கலங்கும்போது இந்த கான்சன்ட்ரேஷன் லெவல்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அதனால் ஈஸ்டினுடைய இது வந்து அதிகமாக செயல்படும் போது, ஈஸ்ட் அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹனியினுடைய கன்சிஸ்டன்சி சேஞ்ச் ஆகக்கூட வாய்ப்புகள். In high moisture content, the yeast may cause fermentation in storage, whereby the increase of acidity can become a quality issue for the honey. அந்த ஹனி வந்து இப்போ குவாலிட்டி இஷ்யூவாக மாறும். ஏன்னா அந்தமாரி ஈஸ்ட் இருக்கும் பட்சத்தில் அது என்ன பண்ணலாம், அந்த சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் என்சைமேட்டிக் சேஞ்சஸ் நிகழும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபெர்மெண்டேஷன் நிகழ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் ஹனியினுடைய கன்சிஸ்டன்சியும் டேஸ்ட்டும் அசிடிட்டி கண்டிஷனும் சேஞ்ச் ஆகலாம். அந்தமாரி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹனியினுடைய குவாலிட்டி என்ன ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ ரா ஹனிஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் can be as low as 14% and is deemed by some of more valuables. ஸோ இதனுடைய ஹனிஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட் 14%க்குள்ளே இருக்கணும். ஒருவேளை இந்த 14%க்கு மேலே போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஹனியில் வந்து வாட்டர் பபுள்ஸ் இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் குவாலிட்டி நல்ல குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. Honey contains up to 20% of water is not recommended for mead making. ஸோ 20% மேலே வாட்டர் இருக்கனால குவாலிட்டி இஷ்யூ ஆகுது. அதனால் அதை வந்து என்ன பண்ண முடியாது, நார்மல் கன்சம்ஷனுக்கோ அல்லது வந்து வேறு ப்ராடக்டினுடைய பை ப்ராடக்டாகவோ யூஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் ஆகும், யூஸ் பண்ண மாட்டோம். One simple way of judging the quality of water in honey, turn the 2 jars upside down and watch the bubble rise. ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, மாய்ஸ்சர் கண்டென்ட்டோ இல்லை வாட்டர் கண்டென்ட்டோ இருக்குது அப்படிங்கிறத நல்ல பியூரஸ்ட் ஃபார்மில் குவாலிட்டி மெயின்டைன் செய்யப்பட்ட ஒரு பாட்டிலையும் அன்பியூரஸ்ட் ஃபார்மில் ப்ராப்பராக வந்து குவாலிட்டி மெஷர் செய்யப்படாத ஒரு பாட்டிலையும் ரெண்டையும் வச்சுக்கிட்டு இன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 2 பாட்டிலையும் ஒரே நேரத்தில் அதில் வந்து நமக்கு தெரியும் இந்த வித்தியாசம். ஸோ ஃபுல்லி குவாலிட்டி கான்சன்ட்ரேஷனோட பேக்கப் செய்யப்பட்ட பாட்டிலில் வந்து ஹியூமிடிட்டியோ அல்லது வந்து வாட்டரி கண்டென்ட்டோ அல்லது வந்து அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டோ இருக்காது. ஆனால் அது காம்ப்ரமைஸ் செய்யப்பட்ட பாட்டிலில் வந்து ஏர் கண்டென்ட் இருக்கும், மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். இது ரெண்டையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், அதனுடைய குவாலிட்டி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பபுள்ஸ் இன் தி ஹனி வித் மோர் வாட்டர் கண்டென்ட் வில் ரைஸ் ஃபாஸ்டர். ஸோ அந்தமாரி ஏர் பபுள்ஸ் அண்டு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும் பட்சத்தில் ஹனியினுடைய கன்சிஸ்டன்சியில் சேஞ்சஸ் வரும். அதனால் இன்வெர்ட் செய்யும்போது வந்து நம்ம ஹனியினுடைய கன்சிஸ்டன்சி நமக்கு தெரியும், உணர முடியுது. அதை இன்வெர்ட் செய்யும்போது அந்த ஒரு மேலேருந்து கீழே ட்ராவல் ஆகிறதுக்கு அந்த டைமிங் வந்து கூடுதலாக எடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் வந்து காம்ப்ரமைஸ் செய்யப்பட்ட பாட்டிலில் இருக்கக்கூடியது இன்வெர்ட் செய்யும்போது சீக்கிரத்தில் என்ன ஆயிரும், மேலேருந்து கீழே வந்துடும். அந்த ட்ராவல் செய்யக்கூடிய ஸ்பீடை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கன்சிஸ்டன்சியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போது வந்து ஹனியினுடைய குவாலிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அமைஞ்சிடும். கூடுதலாக வந்து அந்த ஹனியில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் ஏர் பபுள்ஸ் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஹனி. HMF, hydroxy methyl furfural. The amount of HMF present in the honey is therefore used as guide to storage length and the amount of heating which has taken place. இந்த HMF அப்படிங்கிறது ஹைட்ராக்சி மெத்தில் ஃபர்ஃபியூரால் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்.
இந்த காம்பவுண்டினுடைய கரண்ட் பொசிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹனியினுடைய குவாலிட்டியை தெரிஞ்சுக்கலாம். HMF is a breakdown product of fructose formed slowly during storage and very quickly when honey is heated. ஸோ இந்த HMF அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் வந்து ஃப்ரக்டோஸ் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம், ஸ்வீட்னஸ்க்கான காரணம். ஸோ அந்தமாரி ஹனியில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோஸு ஸ்லோவாக என்ன ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும், HMFங்கிற ப்ராடக்ட் டெவலப் ஆகும். அது குவாலிட்டி பர்பஸோடு செய்யப்பட்டிருந்தோம்னா லாங் டேர்ம் ஸ்டோரேஜில் நம்ம ஹனி வைக்கும்போது இந்த சேஞ்ச் ரொம்ப கம்மியாக நிகழும், ரொம்ப நாள் ஆகும் கன்வெர்ட் ஆகிறதுக்கு. அதே இது வந்து இந்த ஹீட் ப்ராப்பராக செய்யப்படாமல், ஃபார் எக்ஸாம்பிள் 40 to 49 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருந்தோம் ஹீட், அந்த ஹீட்டுக்கு மேலே இது வந்து ஹீட் செய்யப்பட்டுருந்துச்சு, கூடுதலாக ஹீட் செய்யப்பட்டுருந்துச்சு, அல்லது வந்து வாட்டர் எவாப்ரேஷன் சரியாக ஆகாமல், மாய்ஸ்சர் கண்டென்ட் ப்ராப்பராக மெயின்டைன் செய்யப்படாமல் பேக் பண்ணியிருக்கும் பட்சத்தில் கன்வர்ஷன் ஆஃப் ஃப்ரக்டோஸ் வந்து இந்த காம்பவுண்டாக சேஞ்ச் ஆகக்கூடிய கன்சிஸ்டன்சி அல்லது ஃப்ரீக்குவென்சி சீக்கிரமாக நிகழும். அப்படி சீக்கிரமாக நிகழும்போது ஹனி வந்து சீக்கிரத்தில் கெட்டு போகலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பராக ப்ராசஸ் செய்யப்பட்டு பேக் பண்ணப்பட்ட ஹனிக்கும் குவாலிட்டி ஹனிக்கும் அன்குவாலிட்டி ஹனிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ ஹனி தட் traded in a bulk form is usually required to be below 10 or 15 mg per kg to enable further processing and then give some shelf life before a level of 40 mg per kg is reached. நல்ல குவாலிட்டியான ஹனி அது மார்க்கெட்டிங் வருது அப்படிங்கும் பட்சத்தில் அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்பாங்க. அதுமாரி செக் பண்ணும்போது ஹெச்எம்எஃப்னுடைய லெவல் 10 to 15 mg per kgக்கு இருக்கும் பட்சத்தில் அது நல்ல ஒரு ஹனி அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஸோ அதுவே 40 mg மேலே போகுது அப்படின்னா குவாலிட்டி காம்ப்ரமைசேஷன் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங்கில் இஷ்யூஸ் வரலாம். 15 mg அதுக்கு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் HMF 15 mg அதுக்கு கம்மியாக இருக்கும் பட்சத்தில் குவாலிட்டி ஹனின்னு அர்த்தம். You may also want to note the color of the honey as it sometimes may be an indicator of the length of storage or amount of exposure to heat. ஸோ இந்த நாட் ஓன்லி இந்த டேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி மட்டும் சேஞ்ச் ஆகாமல் ஹனியினுடைய ப்ராப்பர் கலரும் சேஞ்ச் ஆகும். நம்ம வந்து அந்த லைட் ப்ரௌனிஷ் கலர் இருக்கும் ஹனியினுடையது, அது கூட என்ன ஆகலாம், சேஞ்ச் ஆகலாம், டார்க் கண்டிஷனுக்கு போகலாம். ஸோ இது வச்சு தெரிஞ்சுக்கலாம் வந்து ஹீட்டிங் எப்படி நிகழ்த்தினாங்க, ப்ராப்பர் ஹீட்டிங் வச்சாங்களா இல்லை அதிகமாக வச்சுருக்காங்களா, அது குவாலிட்டியில் வந்து இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரியான கலர்ஸையும் கன்சிஸ்டன்சி வச்சும் ஏர் பபிள் ஃபார்மேஷனை வச்சும் அதுமாதிரி கன்சிஸ்டன்சி ஆஃப் ஹனி அதையும் வச்சு என்ன பண்ணிக்கலாம், குவாலிட்டி ஹனியாக இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். குவாலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஹனி. இன்வெர்ட்டட் சுகர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடல்ட்ரேஷன் அல்லது வந்து காம்ப்ரமைஸ், குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற வேர்டிங்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இது என்ன அப்படின்னா இந்த இன்வெர்ட்டட் சுகர்னு சொல்லுவாங்க. நம்ம என்னென்னு பேசியிருக்கிறோம், ஹனிக்குள்ளே இருக்கக்கூடிய காம்போசிஷனை செக் பண்ணி பார்க்கும்போது சுக்ரோஸ், ஃப்ரக்டோஸ், கார்போஹைட்ரேட் அல்லது குளுக்கோஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸ் வந்து வேறு மாதிரியான ஃபார்ம்லேயும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு அடல்ட்ரேஷன் செய்வாங்க. ஸோ அதுதான் இன்வெர்ட்டட் சுகர் என்னெல்லாம் இருக்குது, அது எப்படிலாம் அடல்ட்ரேஷன் செய்கிறாங்க. ஹை லெவல் ஆஃப் HMF நம்ம என்னென்னு பார்த்தோம், 15 mg அதுக்கு கம்மியாக HMF இருக்கும் பட்சத்தில் குவாலிட்டி ஹனின்னு சொல்லியிருந்தோம். அதுவே 100 mgக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதில் இன்வெர்ட்டட் சுகரை கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். கேன் ஆல்சோ பி இண்டிகேட்டர் ஆஃப் அடல்ட்ரேஷன் வித் இன்வெர்ட்டட் சுகர்னு அர்த்தம். அடல்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு, இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கேன் சுகர் ஆர் சுக்ரோஸ் இஸ் இன்வெர்ட்டட் பை ஹீட்டிங் with food acid and this process create HMF. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா முக்கியமாக வந்து இந்த கரும்பு சக்கரைப்பாகு அல்லது சுக்ரோஸ் இது இன்வெர்ட்டட் ஃபார்மில் ஹீட் பண்ணும்போது ஃபுட் ஆசிட்ஸோட சேர்த்து ஹீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஃபார்ம் பண்ணுது, HMF-ஐ
உற்பத்தி பண்ணுது. ஹெச்எம்எஃப் தான் வந்து ஒரு குவாலிட்டி ஃபேக்டர் ஹனியில். அது 15 mgக்குள்ளே இருக்கும்போது அது ஒரிஜினல் நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ஹனின்னு அர்த்தம். அதுவே அதே ஹெச்எம்எஃப் மெஷர்மெண்ட் 100 mgக்கு மேலே போகுது அப்படின்னா இன்வெர்டட் சுகர் வச்சு கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். இது கேன் சுகராகவோ அல்லது சுக்ரோஸாகவோ லிக்விட் சுக்ரோஸாகவோ கலந்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இது குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் செய்யப்பட்டதுக்கான அர்த்தம். மெனி ஃபுட் ஐட்டம்ஸ் ஸ்வீட்டன்ட் வித் ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப், எக்ஸாம்பிள் கார்போனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ். இது வந்து கார்ன் சிரப்பு அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். மக்காச்சோளத்துலேருந்து எடுக்கப்படுற கார்ன் சிரப்பு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். கார்போனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம கொக்கோ கோலா, ஃபேண்டா இது மாதிரியான கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. கார்போனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் சொல்லுவோம் அதுக்கு பேர். அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா இந்தமாரி கார்ன் சிரப்பு தான் அதிகமாக சேர்க்குறாங்க. அதனால தான் அந்த கார்போனேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்குது நமக்கு. ஸோ அதே தான் இங்கே அதே ஃபேக்டர் தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த ஹெச்எம்எஃப் வேல்யூ கூடும்போது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒரிஜினல் ஃபார்ம் ஆஃப் ஹனி இல்லைன்னு அர்த்தம். டிடெக்ஷன் ஆஃப் அடல்ட்ரேஷன். அப்படி கலந்த அடல்ட்ரேஷன் எப்படி கண்டுபிடிச்சிருது? ஐசோடோப் ரேடியோ மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி கேன் பி யூஸ் டு டிடெக்ட் அடிக்ஷன் ஆஃப் கார்ன் சிரப் அண்ட் கேன் சுகர் பை எ கார்பன் ஐசோடோபிக் சிக்னேச்சர். ஸோ நிறைய அட்வான்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரேடியோ என்சைமேட்டிக் மெத்தட்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி இந்த டெஸ்ட்டை செய்வாங்க. அப்படி டெஸ்ட்டு செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கேன் சுகர் கான்சன்ட்ரேஷனும் அல்லது வந்து கார்ன் சிரப் கான்சன்ட்ரேஷனும் ஆட் செய்யப்பட்டுருந்துச்சு அப்படின்னா இது குவாலிட்டி அதில் ஈஸியாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். அந்த ஐசோடோபிக் நேச்சரை வச்சு மெஷர்மெண்ட் டீட்டெயிலை வச்சு சிந்துலேஷன் கவுண்டரில் மெஷர்மெண்ட் டீட்டெயிலை வச்சு என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அடல்ட்ரேஷன் செய்யப்பட்டிருக்கு. கார்ன் சுகரோ அல்லது வந்து கார்ன் சிரப்போ அல்லது வந்து கேன் சுகரோ எவ்வளோ பெர்சன்டேஜ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்காங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடிஷன் ஆஃப் சுகர்ஸ் ஒரிஜினேட்டிங் ஃப்ரம் கார்ன் ஆர் சுகர் கேன் skew the isotopic ratio of sugar present in the honey. ஸோ அதுதான் அந்தமாரி எந்தெந்த மாதிரியான சோர்ஸு எப்படி கலந்தாங்க அப்படிங்கிறது இந்த ஐசோடோபிக் ரேஷியோ வச்சு என்ன பண்ணிக்கலாம், ஹனியில் எவ்வளோ தூரத்துக்கு கலந்துருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். as low as 7% level of addition can be detected. ஸோ இதுமாரி கலந்தது 7% வரைக்கும் என்ன மாதிரியான காம்பினேஷனில் இதில் அடல்ட்ரேஷன் செஞ்சுருக்காங்க, என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸை காம்பவுண்ட்ஸை அடல்ட்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத நம்மளை வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். Impurities. Good quality honey is expected to be visually free of defect, clean and clear. க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்கணும். எந்த விதமான குவாலிட்டி காம்ப்ரமைஸ் செய்யப்படுற எந்த காம்பவுண்டையும் ஆட் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கணும். விஷுவலாக பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்கணும். கலரில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது, குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. சரியா? ஹனி விச் ஹேஸ் வெரி ஹை pollen content appears cloudy. ஒருவேளை அன்பியூரஸ்ட் ஃபார்மில் குவாலிட்டி மெயின்டைன் செய்யப்படாத ஹனியாக இருக்கும் பட்சத்தில் அதில் போலன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அது க்ளவுடி நேச்சரை கொடுக்கும் ஹனியில். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பியூரஸ்ட் ஃபார்மில் ஹனி இல்லை, குவாலிட்டி பர்பஸ்ஸு வந்து சரியாக மெயின்டைன் செய்யப்படலை, அதனால் வந்து இது இம்ப்யூரிட்டிஸ் அடங்கியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதர் கண்டாமினேஷன்ஸ் லைக் வேக்ஸ், பீஸ், ஸ்ப்ளிண்டர்ஸ் ஆஃப் wood அண்ட் டஸ்ட் லுக் appetizing அண்ட் unappealing. வேக்ஸ் இருக்கலாம், பீ வேக்ஸ் இருக்கலாம், பீஸ் அதேமாரி வந்து பீஸ் இருக்கலாம், செத்துப்போன ஈ இருக்கலாம், ஸ்ப்ளிண்டர்ஸ் ஆஃப் wood, ஸோ அந்த மரத்துலேருந்து கலெக்ட் செய்யப்பட்ட அந்த மரத்துகள்கள் இருக்கலாம், டஸ்ட் அடங்கியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டுக்கும் எடுத்து பயன்படுத்துறதுக்கும் ஒரு சங்கோஜத்தை ஏற்படுத்தும். பியூரஸ்ட் ஃபார்மில் ஹனியில் இம்ப்யூரிட்டிஸ் இந்த மாதிரியான ஃபார்மில் அடங்கியிருக்கலாம். பேட் குவாலிட்டி ஹனி இஸ் சர்டைன்லி ரிஜெக்டட் பை கன்சியூமர்ஸ் ஈவன் தோ இன் சூப்பர் மார்க்கெட். குவாலிட்டி சரியில்லாத பட்சத்தில் சூப்பர் மார்க்கெட்லேயோ வேறு எங்கேயோ இருந்தாலும் கன்சியூமர்ஸ் ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதை. க்ளவுடி அப்பியரன்ஸ் ஆஃப் ரா ஹனி மேக்ஸ் தெம் கமர்ஷியலி அன்அட்ராக்டிவ். க்ளவுடி நேச்சர் வந்து கிறிஸ்டல் ஃபார்மேஷன் ஆகும்போது நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது அந்த
க்ளவுடி நேச்சருக்கு வந்து அந்த சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ் மாதிரியான என்சைமேட்டிக் சேஞ்ச் ஏற்படுறதுனாலையும் க்ளவுடி நேச்சர் வரலாம். அதர்வைஸ் இந்த மாதிரி போலன் கண்டென்ட் இது மாதிரியான கண்டென்ட் இருக்கிறதுனாலையும் க்ளவுடி நேச்சர் வரலாம். ஒருவேளை இந்த மாதிரியான இருக்கும் பட்சத்தில் வந்து கஸ்டமர்ஸால் ஈஸியாக ரிசீவ் செய்யப்படாது, அவாய்ட் செய்யப்படும். அதனால் அந்த ப்ராடக்டினுடைய விற்பனையும் மார்க்கெட்டிங்கும் பாதிக்கப்படும். நல்ல குவாலிட்டியான ஹனியாக இருக்கும் பட்சத்தில் ஈஸியாக விற்பனை நடக்கும். அது இல்லாத பட்சத்தில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் செய்யப்படும் போது தான் ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க. குவாலிட்டி மெஷர்ஸு குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும் பட்சத்தில் ரேட்டில் என்ன நடக்காது, காம்ப்ரமைஸ் நடக்காது. ஸோ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மார்க்கெட்டில் நம்ம டெய்லி வாங்குகிற ஹனி எப்பேற்பட்ட ஹனி அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன நேச்சுரல் ஃபார்மில் கிடைக்கக்கூடிய ஹனியுடைய ரேட்டுக்கும் அடல்ட்ரேஷன் செய்யப்பட்டு மார்க்கெட்டிங் வரக்கூடிய ஹனிக்கும் இருக்கான ரேட்டை எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, ஏன்லாம் இந்த மாதிரியான சேஞ்சஸ் நிகழுது, எப்படி நிகழுது, அதுக்கான ரீசன்ஸ் என்னங்கிறது எல்லாமே இதில் பார்த்துருக்குறோம். ஓகே, ஸோ இதுதான் நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஹனி அண்ட் குவாலிட்டி குவாலிட்டி கான்செப்ட்ஸ் ஆஃப் ஹனி. இந்த டாபிக் ஈஸியாக புரிஞ்சுக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்.